Morning students, today we are going to see about DNA barcoding. So DNA barcoding சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சில மார்க்கெட்ஸில் பார்த்துருப்பீங்க, சில ஷாப்பில் பார்த்துருப்பீங்க, பல்பொருள் அங்காடியில் வந்து சில பொருள் வாங்கும்பொழுது நீங்கள் அந்த பார்கோட் பார்த்துருப்பீங்க. இந்த பார்கோடு எதற்காக அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த எந்த பொருள் வாங்குறீங்களோ அதோட ஃபுல் பேக்கேஜ், அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக, அதோட கேரக்டர்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்கோடிங் இருக்கும். இங்கே டிஎன்ஏ பார்கோடிங் சொல்லுவது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளான்ஸு இல்லை அனிமல்ஸ் இல்லை அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸ் எந்த ஒரு உயிரினம் இருந்தாலும் அதோட டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பார்கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பார்கோடிங் பண்ணும்பொழுது ஈஸியாக அந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரோசோஃபில்லா இருக்குன்னு வச்சுங்க. ட்ரோசோஃபில்லானா ஒரு பழைய ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரூட் ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதோட டிஎன்ஏ பார்கோடிங் பண்ணும்பொழுது அதோட சீக்வன்ஸ், நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும்போது இது வந்து ட்ரோசோஃபில்லான்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதேமாதிரி பட்டர்ஃப்ளை எடுத்துங்க, எந்த உயிரினம் எடுத்தாலும், எந்த நீங்கள் ஸ்பீஷீஸ் பிளான்ஸ் எடுத்தாலும் சரி, அனிமல்ஸ் எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கும் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா டிஎன்ஏ பார்கோடிங் சொல்லுவாங்க. Specific regions of DNA in order to identify the species. Okay, so இது வந்து biodiversity prevention சொல்லுவாங்க. To enhance the plant சொல்லலாம். The DNA barcoding is a tool of taxonomic research. Okay, அப்படின்னு சொல்லலாம். Nothing but repeat of 4 letters ன்னு சொல்லலாம். DNA barcoding சொல்லும்போது nothing but what means 4 letters. Nucleotide sequence சொல்லும்போது பார்த்தீங்கன்னா adenine, thymine, guanine, cytosine, அது மாதிரி 4 letters sequence தான் வந்து DNA barcoding சொல்லுவாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க? டிஎன்ஏ பார்கோடிங் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இன்ட்ரொடக்ஷன்ஸ் இப்போ பாருங்கள். ஹவ் யூ சீன் ஹவு ஸ்கேனர்ஸ் ஆர் யூஸ் இன் சூப்பர் மார்க்கெட்ஸ் டு டிஸ்டிங்விஷ் த யூனிவர்சல் ப்ராடக்ட் கோட் யூபிசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பல்பொருள் அங்காடியில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு உற்பத்தி பொருள்னு சொல்லும்போது ஒரு பொது குறியீடு இருக்கும், அதான் யூபிசின்னு சொல்லுவாங்க. எதுக்காகன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துவதற்காக. எதை வேறுபடுத்தணும், எதை நம்ம டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம்? டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ். ஓகே, அந்த ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த டிஎன்ஏ வரி குறியீடுகள்னு சொல்லுவாங்க. வரி குறியீடுதல்னு சொல்லுவாங்க, டிஎன்ஏ பார்கோடிங் சொல்லுவாங்க, ஸ்கேனர் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனர் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து யூனிவர்சல் ப்ராடக்ட் கோடுன்னு சொல்கிறாங்க. இன் த சேம் வே வி கேன் ஆல்சோ டிஸ்டிங்விஷ் ஒன் ஸ்பீஷீஸ் ஃப்ரம் அனதர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அது ஒரு சிற்றினத்தை மற்றொரு சிற்றினத்தை வேறுபடுத்தி பார்க்கலாம். ஒரு ஸ்பீஷீஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீஷீஸ், ஒரு பிளான்ட் ஆர்கனிசம்ஸ் இன்னொரு பிளான்ட் ஆர்கனிசம்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி ஈஸியாக இருக்கும்? இந்த ஸ்பீஷஸோட டிஎன்ஏ வேறு மாதிரி இருக்கும், இந்த ஸ்பீஷஸோட டிஎன்ஏ வேறு மாதிரி இருக்கும். அதை வச்சு அந்த ஸ்பீஷஸோட ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, டிஎன்ஏ பார்கோடிங் இஸ் அ டாக்ஸானமிக் மெத்தட் that is used as a very short genetic sequence from a standard part of genome. இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஜீனோம் சொல்லும்போது பார்த்தோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ் சொல்லும்போது பார்த்தோன்னா எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது? எனக்கு 46 குரோமோசோம்ஸ். டிப்ளாய்ட் சொல்லும்போது, ஆப்ளாய்ட் சொல்லும்போது 23 குரோமோசோம்ஸ் இருக்குது. என்னோட ஷார்ட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறீங்க, என்னோட ஜீன் எடுத்துக்கிறீங்க, என்னோட ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோம் எடுத்து அதில் வெரி ஷார்ட் ஜெனடிக் சீக்வன்ஸ் சொல்லும்போது அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், இந்த 4 லெட்டர் சீக்வன்ஸ் எடுத்துட்டு எந்த வந்து பார்கோட் பண்ணுறீங்க. என்னோட ஜீனோமை நீங்கள் பார்கோட் பண்ணும்போது ஷார்ட் லெங்க், ஃபார் எக்ஸாம்பிள் நீ நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இப்படி எடுத்துக்கிறீங்க. நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் சொல்லும்போது அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் பார்கோட் பண்ணும்போது, அதோட ஜெனடிக் சீக்வன்ஸை பார்கோட் பண்ணும்போது உங்களுக்கு என்னோட டிஎன்ஏவோட நேச்சர் தெரிஞ்சிடும். அப்போ என்னோட சீக்வன்ஸ் தெரிஞ்சிடும். அப்போ சீக்வன்ஸ் தெரியும் போது நான் தான் வந்து அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிங்கர் பிரிண்டிங் கூட பயன்படுத்தலாம். ஸோ என்ன ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டிஎன்ஏ பார்கோடிங், என்னோட ஜெனடிக் சீக்வன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது டிஎன்ஏ பார்கோடிங். அப்போது டிஎன்ஏ பார்கோடிங் இஸ் அ வெரி ஷார்ட் ஜெனடிக் சீக்வன்சஸ். நிறைய நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் தான் இல்லை, சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா ஷார்ட் சீக்வன்ஸ் சொல்லியிருக்கான். ஷார்ட் லெங்த் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. A genetic sequence used to identify a plant is known as what? DNA tags ன்னு சொல்லலாம், இல்லை DNA barcoding சொல்லலாம். ஓகே, ஜெனடிக் சீக்வன்ஸ் சொல்லும்போது நல்லா கவனிச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ ஸ்டாண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. டிஎன்ஏ ஸ்டாண்ட், என்னோட டிஎன்ஏ ஸ்டாண்ட் இப்படி இருக்குது. என்னோட டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸில் இது டிஎன்ஏ ஸ்டாண்டு,
இதில் we can see number of nucleotide sequence adenine, guanine, cytosine, thymine இது மாதிரி number of nucleotide sequence இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா இது வந்து it is splits into different short sequences. இது மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். இது வந்து ஷார்ட் டிஎன்ஏ சீக்வன்சஸ். இதை எதனா ஒன்று எடுத்து எதனா ஒன்று வந்து பார்த்தோன்னா என்னோட இதில் மேட்ச் ஆகும். எதனா ஒரு டிஎன்ஏ நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், ஷார்ட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், ஷார்ட் ஜெனடிக் சீக்வன்ஸ், அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னோட டிஎன்ஏ சீக்வன்சஸ். அப்போ எந்த வந்து பார்கோடிங் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே, என்னோட ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் எடுத்து பார்க்குறீங்க. இதில் சின்ன சின்ன துண்டுகள் அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் எடுத்து பார்க்கும்போது எது வந்து மேட்ச் ஆகுதோ, எது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுதோ அதுதான் என்னோட சீக்வன்ஸ், என்னோட ஜெனடிக் சீக்வன்ஸ், என்னோட பார்கோடிங் சொல்லலாம். ஓகே, ஸோ பால் ஹெர்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2003 ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. தட் இஸ் டிஎன்ஏ பார்கோடிங் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு அண்ட் he considers a father of barcoding. So Paul Herbert is a father of barcoding. Okay, the gene region that is being used as effective barcode in plants எதுக்கு முக்கியமாக பயன்படுத்துறாங்க பிளான்ஸில் is present in 2 genes of chloroplast. பிளான்ஸில் எங்கே இருக்குன்னா குளோரோபிளாஸ்டில் 2 ஜீன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ barcode in plants is present in 2 genes where in chloroplast. அப்போ என்னென்ன ஜீன் சொல்கிறாங்க? MADK சொல்கிறாங்க, RBCL சொல்கிறாங்க. வாட் இஸ் MADK அப்படின்னா பிளான்ட் பிளாஸ்டிட்ஸ். ஓகே, பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிட், PLASTID, பிளாஸ்டிட். பிளாஸ்டிட்னா பிக்மெண்ட்ஸ். ஓகே, பிக்மெண்ட்ஸ். ஓகே, present in plant பிளாஸ்டிட் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோன்னு சொல்லலாம். இல்லை நம்ம ஹியூமன் ஜீனில் கூட வந்து பார்த்தோன்னா இந்த MADK சொல்கிற ஜீன் இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் present in both plant as well as in human gene. So simple சொல்லும்போது it is a protein coding gene. Okay, it is a protein coding gene. So இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட் சொல்லலாம், பிளாஸ்டிட்ல இருக்கு. ஓகே, RBCL அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜீனு எதில் இருக்குன்னா குளோரோபிளாஸ்ட். திஸ் RBCL சொல்லும்போது பார்த்தீங்கன்னா which is present tobacco plant, புகையிலை தாவரத்தில் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா RB சொல்லும்போது ருபிஸ்கோன்னு சொல்லலாம், ருபிஸ்கோ என்சைம்ஸ், RUBISCO, ருபிஸ்கோ என்சைம் சொல்லலாம். Okay, is a chloroplast RBCL. For example, in Chlamydomonas, unicellular algae இருக்கக்கூடியது. Chlamydomonasல இருக்கக்கூடிய chloroplastல Chlamydomonas சொல்லும்போது unicellular algae, அதில் இருக்கக்கூடிய chloroplastல இருக்கக்கூடிய ஜீன் வந்து என்னது RBCL. ஸோ இந்த 2 ஜீன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா பார்கோடை வந்து பயன்படுத்துவாங்க, பார்கோடை யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 ஜீன் போதும். இந்த ரெண்டு ஜீனு குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ஜீனு இல்லை சில பிளான்ஸில் இருக்க குளோரோபிளாஸ்ட் இருக்கிற ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீனை தான் வந்து மோஸ்ட்லி எஃபெக்டிவ் பார்கோடை பயன்படுத்துவாங்க. Okay, have been approved as the barcode regions of what? Plant. These 2 genes of chloroplast is used as a barcode of the plants. Okay, sequence of unknown species can be matched from submitted sequence in gene banking using BLAST. இங்கே unknown species இருக்கு. இப்போ உங்களுக்கு பார்கோடிங்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க சார். இது ஒரு எப்படி சார் டிஎன்ஏ பார்கோடிங் ஒர்க் பண்ணோம், எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ சிம்பிளாக சொல்கிற மாதிரி அன்னோன் ஆர்கனிசம்ஸ். சரி, இந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல சார், என்ன அன்ஆர்கன் ஆர்கனிசம் எனக்கு தெரியல சார் இது அப்படின்னு சொல்லுவேன். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் இருக்குது. உங்களுக்கு அன்னோன் ஆர்கனிசம் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் உங்களுக்கு 3 or 4 ஸ்பீஷஸ் எடுத்துக்கோ. இந்த அன்னோன் ஆர்கனிசம் என்ன பண்ணுங்க, இதோட டிஎன்ஏ எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஒரு டெஸ்ட் டியூப்ல இதோட டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறீங்க, டிஎன்ஏ எடுத்துடுறீங்க. டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் துண்டாக எடுத்துறீங்க. இதை பிசிஆர் ஆம்ப்ளிஃபை பண்ணுறீங்க, சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸும் ஆகிடும், ஃப்ராக்மெண்ட்ஸும் உங்களுக்கு உற்பத்தி ஆகிடும். அப்போ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஆம்ப்ளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆம்ப்ளிஃபிகேஷன் இருக்கும்பொழுது இதோட சீக்வன்ஸ், இதுதான் சீக்வன்ஸ். அப்போ டிஎன்ஏ சீக்வன்ஸ் சொல்கிறீங்க. இப்போ டிஎன்ஏ பார்கோட் இப்போ வர இந்த சீக்வன்ஸ் இப்படி ஆம்ப்ளிஃபிகேஷன் இருக்கும்போது அடினைன், சைட்டோசின், தைமின், அடினைன், தைமின், சைட்டோசின். அப்போது இதோட ஜெனடிக் சீக்வன்சஸ், எதோட ஜெனடிக் சீக்வன்ஸ்? அன்னோன் ஆர்கனிசமோட ஜெனடிக் சீக்வன்ஸ் இது. இதை ஆம்ப்ளிஃபை பண்ணும்போது பிசிஆர் டெக்னிக்கில் ஆம்ப்ளிஃபை பண்ணும்போது இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் கிடைக்குது. இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்கோட் டேட்டா பேஸ். பார்கோட் டேட்டா ஃபர்ஸ்ட் வாட் அன்னோன் ஆர்கனிசம்ஸ். அப்போ இதை வந்து வேறு ஸ்பீஷஸோட நீங்கள் மேட்ச் பண்ணும்பொழுது எதனா மேட்ச் ஆகிடுச்சுன்னா அப்போ நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த பார்கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடினைன், தைமின், சைட்டோசின் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்பீஷஸோட டிஎன்ஏ வைத்து நீங்கள் இதை மேட்ச் பண்ணும்பொழுது அப்போது இந்த ஸ்பீஷஸ் வந்து உங்களுக்கு பார்கோட் இது மாதிரி கிடச்சிரும்.
பார்கோட் கிடைச்சதுன்னா ஈஸியாக இந்த பார்கோட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோசோஃபிலா ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லலாம், பழஈன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்பீஸ் ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு நேம் ட்ரோசோஃபிலா. த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வி கேன் சி இந்த பார்கோடில் நம்மளுக்கு இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் டேட்டா கிடைச்சிடும். டிஎன்ஏ இருக்கிறதுனால டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால இந்த டிஎன்ஏவோட சீக்வன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சதுனால இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஆஃப் வாட் மீன்ஸ் பர்டிகுலர் ஸ்பீஷியஸ். அப்போ கிவன் நேம் ஆர் ஐடென்டிஃபை டு ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் யூசிங் பார்கோட். அப்போ இதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் உங்களுக்கு அன்னோன் ஸ்பீஷிஸ் தெரியாதலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், டிஎன்ஏ பார்கோடிங் மூலம் கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். நேம் கொடுத்து this is a species belongs to Drosophila. அப்போ இந்த ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஒரு பார்கோட் கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்பீஷிஸ்க்கு ஒரு பார்கோட். அப்போ டிஎன்ஏ சீக்வன்ஸ், இதோட டிஎன்ஏ சீக்வன்ஸ்னா இதுதான் டிஎன்ஏ சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்கோடில் இருக்கும், இதோட கேரக்டர்ஸ் இருக்கும், இதோட ஐடென்டிஃபிகேஷன் இந்த பார்கோடில் இருக்கும். அப்போ பார்கோட் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஸ்கேனர் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்பீஷிஸ் வந்து ட்ரோசோஃபிலான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்து பார்கோட் பண்ணி உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் கூட நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு இன்செக்ட்ஸ் எடுத்துருக்கீங்க, ஒரு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். நிறைய பிளான்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்குது, உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்செக்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ எடுத்து ஒவ்வொரு ஸ்பீஷிஸுக்கும் ஒரு பார்கோட் இருக்கும். ரைஸ் வெரைட்டிஸ் இருந்தாலும் சரி, வீட் வெரைட்டிஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வீட் வெரைட்டிஸும் எந்த வெரைட்டிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்கோடிங் இருக்கும். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எ பர்டிகுலர் ஸ்பீஷியஸ் பை யூசிங் எ பார்கோட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் ஒன் இன் நவடேஸ். ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க பாரு. சீக்வன்ஸ் ஆஃப் அன்னோன் ஸ்பீஷிஸ் கேன் பி மேட்ச் ஃப்ரம் சப்மிட்டர் சீக்வன்ஸ். சப்மிட்டர் சீக்வன்ஸ்னா ஏற்கனவே ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா ஸ்பீஷிஸை, அந்த ஸ்பீஷிஸோட பார்கோட் எடுத்து இதோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். மேட்ச் ஆகும்போது அப்போ இது வந்து என்ன சொல்லலாம், ட்ரோசோஃபிலான்னு சொல்லலாம். சார் இங்கே வந்து சப்மிட்டர் சீக்வன்ஸ் எதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ பார்கோடிங், டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் எடுத்து ஜீன் பிளாங்க்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அது யூசிங் பிளாஸ்ட்னு சொல்கிறாங்க. தட் இஸ் வெப் ப்ரோக்ராம் ஃபார் சர்ச்சிங் த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ். இது வந்து அன்னோன் ஸ்பீஷியஸ். இதுக்கு ரிலேட்டடான ஸ்பீஷிஸ் எடுக்கிறீங்க, அந்த ஸ்பீஷிஸோட இந்த ஸ்பீஷிஸோட டிஎன்ஏ எடுத்து அது மேட்ச் ஆயிடுச்சுன்னா அப்போ இது வந்து ட்ரோசோஃபிலான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஜீன் பேங்க்ல ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்க ஒரு ஸ்பீஷிஸ் எடுத்து அன்னோன் ஸ்பீஷிஸ் கூட மேட்ச் பண்ணி நம்ம பார்கோடிங்கை கண்டுபிடிக்கலாம், டிஎன்ஏ பார்கோடிங் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் பிளாஸ்ட்னு கொடுத்துருக்கேன், வெப் ப்ரோக்ராம் ஃபார் சர்ச்சிங் த க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷியஸ். ஓகே, ஸோ பார்கோடிங்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இட் இஸ் an important tool for taxonomic research, so we can easily predict whether it belongs to plants or animals or microbes. ஸோ எந்த ஜீன் வந்து பார்த்தோன்னா எதனா ஒரு ஜீன் அது வந்து பிளான்ட்ஸுக்கு பிலாங்கிங்கா இல்லை அனிமல்ஸ்க்கு உட்பட்டதா இல்லை மைக்ரோஸ்க்கு உட்பட்டதா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதேமாரி ஒரு பிளான்ட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த பார்கோடிங் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மஸ்கிட்டோ பார்கோட் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க, அதாவது எம்பிஐன்னு சொல்லுவாங்க. எம்பிஐ இது ஒரு பார்கோடு சொல்லியிருக்காங்க. எம்பிஐ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பார்கோட் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மஸ்கிட்டோ பார்கோட் இனிஷியேட்டிவ்னு சொல்லும் எந்தெந்த ஸ்பீஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்கோட் கண்டுபிடிச்சோம், பட்டர்ஃப்ளைஸ், ஹனிபீஸ், இன்செக்ட்ஸ், இது மாதிரி நிறைய ஸ்பீஷஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டிஎன்ஏ பார்கோடிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ for different species can be identified using what means barcoding. Okay, இப்போ சிக்னிஃபிகன்ஸ் பாருங்க. சார் இதோட முக்கியத்துவம் என்ன சார், பார்கோடிங் சொல்கிறீங்க, ஈஸியாக வந்து பார்த்தோன்னா ஒரு பிளான்ட் ஸ்பீஷஸ் எந்த பிளான்ட்ஸ் இருந்தாலும் சரி, அனிமல்ஸ் இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸ் எல்லா ஸ்பீஷஸ் என்னென்ன பொருட்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா பார்கோடிங் இருக்குது, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்கிறீங்க. இப்போ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே கொடுத்துட்டாங்க. டிஎன்ஏ பார்கோடிங் கிரேட்லி ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். அப்போ உயிரினங்களை அடையாளம் காண்பதற்கோ இல்லை வகைப்படுத்துறதுக்கோ இந்த டிஎன்ஏ வரி குறியிடுதல் முக்கியம்னு சொல்கிறாங்க, ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பார்கோடிங் டிஎன்ஏ வரி குறியிடுதல்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் எய்ட்ஸ் இன் மேப்பிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வரைபடத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பிங் சொல்லும்போது பயோடைவர்சிட்டியில், இப்போ இங்கே பயோடைவர்சிட்டியில் வந்து என்னென்ன ஸ்பீஷிஸ் இருக்குது, என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, என்னென்ன உயிரினம் இருக்குது, எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா மேப்பிங் பண்ணணும், அதோட எய்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ எதன் மூலம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் பார்த்தோன்னா பார்கோடிங். ஓகே, ஸோ அதோட அளவை வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்கணும்னு சொல்கிறாங்க.
அடுத்தது டிஎன்ஏ பார்கோடிங் டெக்னிக்ஸ் ரெக்வயர்ஸ் a large database of sequence. ஸோ இதோட நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய தரவு தளங்கள் மூலம் ஒப்பிடலாம்னு சொல்கிறாங்க. இந்த தொழில்நுட்பம் வந்து ஒரு திறமையான தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஃபார் கம்பேரிசன் அண்ட் ப்ரியர் நாலேஜ் ஆஃப் பார்கோடிங் ரீஜன்ஸ். ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சாலும் சரி, இப்போ புதிய ஒரு சிட்டின ஒரு ஸ்பீஷஸ் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அதை வச்சு கம்பேரிசன் பண்ணிடலாம். However, DNA barcoding is a helpful tools to determine the authenticity of botanical materials in whole, cut or powder forms. நீங்கள் பாருங்கள், இப்போ டிஎன்ஏ பார்கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து எப்படி பார்த்தோன்னா ஒரு முழு தாவரமாக இருந்தாலும் சரி, ஒரு துண்டாக்கப்பட்ட தாவரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தூளாக்கப்பட்ட தாவரங்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பீஷஸை வந்து டெமாலிஷ் ஆனாலும் சரி, ஒரு ஸ்பீஷஸ் டிஸ்ட்ராய் ஆனாலும் சரி, அதோட டிஎன்ஏ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இது வந்து இந்த ஸ்பீஷஸ் தான், இதுக்கு வந்து இந்த பிளான்ட்டோட நேச்சர் தான், இந்த பிளான்ட் தான், இந்த அனிமல் தான் சொல்லிட்டு எப்படி வேணால் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டிஎன்ஏ பார்கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு தாவரம் இருந்தாலும் சரி, ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துண்டாக்கப்பட்ட தாவரம் இருந்தால் சரி, ஒரு தூளாக்கப்பட்ட ஒரு தாவர மாதிரிகள் இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிட்டர்மின் பண்ணலாம் யூஸிங் பார்கோடிங், டிஎன்ஏ பார்கோடிங். எந்த ஸ்பீஷஸ்ன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்பீஷஸும் டிஎன்ஏ பார்கோடிங் வந்து பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ டிஎன்ஏ பார்கோடிங் பார்த்தீங்க. ஸோ ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் டாக்ஸானமி இந்த டாபிக் முடியுது. உங்களுக்கு மாடர்ன் டாக்ஸானமி நவீன இப்போ இருக்கக்கூடிய டாக்ஸானமியும் கிளாசிக்கல் டாக்ஸானமி அப்போ இருந்த டாக்ஸானமி எப்படி இருந்தது, அப்போ இருக்க தாவரங்கள் வகைப்படுத்துறது வந்து எப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது, கிளாசிக்கல் டாக்ஸானமி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஓல்டு சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் ஆல்ஃபா டாக்ஸானமி சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியோ சிஸ்டமேட்டிக்னு சொல்லியிருக்காங்க, இல்லை பயோ சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் ஒமேகா டாக்ஸானமின்னு சொல்லணும். இங்கே ஆல்ஃபான்னு சொல்லும்போது இங்கே வந்து ஒமேகான்னு சொல்லணும். பயோ சிஸ்டமேட்டிக்ஸ் சொல்லும்போது ஒரு தாவரத்தை முழுவதுமாக டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் ஆஃப் சயின்சஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க. பயோ சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிளான்ஸ். ஒரு தாவரத்தை மார்ஃபாலஜிக்கல் வெளிப்புற பண்புகளை வச்சு மட்டும் நம்ம கிளாஸிஃபை பண்ணக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைட்டாலஜி, ஃபிசியாலஜி, ஜெனடிக்ஸு, ஈக்குவாலஜி, இப்படி அந்த தாவரம் எதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்பட்டது, எந்த டிசிப்ளின்ஸ் ஆஃப் சயின்சஸ்லாம், அப்போ நிறைய கேரக்டர்ஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது தான் மாடர்ன் டாக்ஸானமி. இப்போ இருக்கக்கூடிய நவீன டாக்ஸானமி சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீ டார்வினியன் பீரியட். இப்போ இருக்க டாக்ஸானமி வந்து போஸ்ட் டார்வினியன். ஓகே, டாக்ஸானமி. ஸ்பீஷிஸ் இஸ் கன்சிடர்ஸ் a பேசிக் யூனிட். ஸ்பீஷஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் யூனிட் சொல்கிறாங்க. ஸ்பீஷிஸ் இஸ் கன்சிடர் as a டைனமிக் என்டிட்டின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்போது ஒன் ஆர் மோர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்டிட்டினா உங்களுக்கு ஸ்பீஷிஸ்லேயே வந்து ஒன் ஆர் மோர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எவர் சேஞ்சிங், அந்த பண்புகள் எப்பயுமே மாற்றம் இருக்காது அப்படின்னா நவீன டாக்ஸானமியில் சொல்லியிருக்காங்க. மாடர்ன் டாக்ஸானமி கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஒன்லி ஆன் மார்ஃபலிக் கேரக்டர்ஸ். இப்போ தான் சொன்னேன். இந்த டாக்ஸானமி வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற பண்புகளை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க ஒரு தாவரத்தை. இதோட டாக்ஸானமி நான் ஏற்கனவே சொன்னேன். ஃபாலோஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸ், reproductive characters, not only based on morphological, reproductive characters எடுத்துக்கிறாங்க. ஜெனடிக்கல் கேரக்டர்ஸ், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், அப்போ இருக்கிற தாவரங்கள் இப்போ இருக்கிற தாவரங்கள் அதோட பண்புகள் எப்படி இருக்குது, அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்புகள், நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற டாக்ஸானமி சொல்லியிருக்காங்க. திஸ் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் ஆஃப் ஃபியூ சாம்பிள்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ சாம்பிள்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு சாம்பிள் வச்சா உங்களுக்கு டேட்டாஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஒரே சிம்பிள் சாம்பிள், ஒரே ஒரு சாம்பிள் வச்சு அந்த இண்டிவிஜுவல்ஸ் ஒரு பிளான்ட்டை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அது கேரக்டர்ஸ் கொடுக்குறீங்க. ஆனால் இதோட சிஸ்டம் பாருங்கள். திஸ் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் லார்ஜ் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். நிறைய பிளான்ஸ் சாம்பிள்ஸ் எடுத்து அதோட பண்புகள் நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கிற வரைக்கும் இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு டேட்டாஸாக கொடுப்பாங்க. ஓகே, ஸோ கிளாசிக்கல் டாக்ஸானமி பேஸ்ட் ஆன் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், modern taxonomy based on phylogenetic characters. Classical taxonomy is based on only a few samples of plants. இங்கே வந்து modern taxonomy large number of samples of plants எடுத்து அதோட characters கொடுப்பாங்க. Classical taxonomy is also called as alpha taxonomy and old systematic சொல்லுவாங்க. It is called as neo systematic, that is omega taxonomy சொல்லுவாங்க. இது pre Darwinian period, அப்போ இருக்கிற Darwinian period, இப்போ இருக்க post Darwinian period. Okay, so these are the difference between what classical and modern taxonomy. ஸோ இதோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸானமியில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் நீங்கள் படிச்சிங்க. ஸோ கீமோ டாக்ஸானமி பார்த்தீங்க, பயோசிஸ்டமேட்டிக்ஸ் பார்த்தீங்க, கேரியோ டாக்ஸானமி குரோமோசோம்ஸ் பற்றி பார்த்தீங்க, ஜீரோ டாக்ஸானமி சொல்லும்போது ப்ரோட்டீன்ஸோட நேச்சர், ஒரு தாவரத்துக்கு இன்னொரு தாவரத்துக்கு ஒரு ப்ரோட்டீனோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், ப்ரோட்டீன்கள் பார்த்தீங்கன்னா அதோட புரதங்கள் எப்படி இருக்கும், அதோட ப்ராப்ளம்ஸ் எப்படி வந்து கிளியர் பண்ணுறது பார்த்தீங்க. அடுத்து மாலிகுலர் டாக்ஸானமி பார்த்தீங்க, மாலிகுல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜீன்கள் பற்றி. ஓகே, அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் பற்றி பார்த்தீங்க, அதில் வந்து ஆர்எஃப்எல்பி, ஏஎஃப்எல்பி, ஆர்ஏபிடி சொல்கிற ஆம்பிளிஃபைட் பாலிமார்பிக் டிஎன்ஏ அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பார்கோடிங். ஓகே, ஒரு ஸ்பீஷிஸ் அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டிஎன்ஏ பார்கோடிங் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க.
தேங்க்யூ.